முதல்ல பெரியாரை சொல்லி தான் சீமான் வந்தாரு. சரி, ரொம்ப நல்லவர்ந்து. இப்போ கடைசி என்ன போச்சு, பெரியார் அப்படின்னாரு இப்படின்னாரு பேசுறாரு. நான் அதுக்குள்ள போக வரல. சங்கின்னா தோழன்னு சொல்லி புதுசா விளக்கம் சொல்றாரு. காரணம், அவர் அன்னைக்கு பேமெண்ட் வாங்கின இடம் வேற, இப்ப பேமெண்ட் வாங்குறது நாக்பூர்ல. ஆனா தாவேக்கா ரொம்ப வில்லங்கம். அவர் அப்படி புரூட்டலா இவர் வெளிப்படையா இவர் பெரியார விமர்சனம் பண்ணல. பெரியார கட் அவுட் வச்சுக்கிறாரு, அதே போல அம்பேத்கர் கட் அவுட் வச்சுக்கிறாரு. சரி, என்னமோ அப்படியெல்லாம் கட் அவுட் வச்சுக்கிட்டு அவரு தன்னை முற்போக்கா காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுதான் ரொம்ப சிக்கல். இதுதான் ரொம்ப டேஞ்சர். இது வெளிப்படையா சொல்றவனை நம்பிடலாம். அவனை பொறுத்த வரைக்கும் அஜெண்டா வச்சிருக்கிறான். பெரியாரை எதிர்த்தலாம் இங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் பெரியாரை எதிர்க்கிற ஒரு அணியை உருவாக்குறான். அது நாத்தாக்கா. பெரியாரை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதால பெரியாரை ஆதரித்து கொண்டே ஒரு கூட்டத்தை உருவாக்குவது, அந்த கூட்டத்தை தனக்காக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப டாக்டிக்கலா பண்றாங்க. நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வையோட இந்த கழுத குட்டி பிறக்கிறப்ப நமக்கு தெரியும். சில இது மூக்கு வெளுத்தாதான் தெரியுது கழுத குட்டியா குதிரை குட்டியான்னு. எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. நீ குட்டியிலேயே தெரியும் இது கழுத குட்டியா குரங்கு குட்டியான்னு சொல்லி. கவர்னர் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாக்கா அவரு கமலாலயத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கிறாரு அவரு. இப்போ கூட சில புள்ளி விவரங்கள் சொன்னாங்க. ஒரு ஆண்டுக்கு விலை செலவு 2,36,306 ரூபாய். 2,36,306 ரூபாய் சாப்பாடு செலவு. யாருக்கு? கவர்னருக்கு. ஒரு மாசத்துக்கு இல்லைங்க, ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2,36,306 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு என்ன வேலை பார்க்கிறாருன்னா, பெரியாரை போற்றிக் கொண்டு இன்னொரு பக்கம் பெரியாரை தூற்றிக் கொண்டு இப்படி ஆளுநரையே RSS உடைய அம்பாசிடரா இதெல்லாம் கை கொடுக்காத பொழுது அப்புறம் சாதி சங்கங்கள் உருவாக்குவது. இப்ப எல்லாம் நடக்கக்கூடிய சாதி நடக்கக்கூடிய படுகொலைகள். ஏன்னா அதிக மார்க்கு வாங்கினாக்க வாயில விட்டுறான், பைக் ஓட்டினா கையில விட்டுறான். இதெல்லாமே கிட்டத்தட்ட இப்ப பாருங்க, இப்போ நம்மளுடைய வடகாடு, வேங்கவயல் எல்லாமே இதற்கு பின்னணியில RSS இருப்பதாக அறிய முடிகிறது. அவன் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் உண்டுறோம். அதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிறான், வாய்ப்புகளை உருவாக்குறான். இப்ப கூட 2-3 நாளைக்கு முன்னாடி கள்ளழகரை ஆத்துல இறங்கினாரு. கள்ளழகர் ஆத்துல இறங்கி வழிநடுக மோர் கொடுக்கிறது, வெடி வெடிக்கிறது, அது என்ன தங்க சொந்த விட்டு ஒரு விடாப்புறம் கொண்டாடுவது இஸ்லாமிய மக்கள். அப்படிதான் ஒரு மரபு இருக்குது. ஹெச்ராசா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்துக்கள் கவிச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, கிடா வெட்டக்கூடாது. ஓகே, படகானத்துல நின்றுகிட்டு கிடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. பக்கத்துல பாண்டி முனி கோயில் ஒரு நாளைக்கு 100 கிடா வெட்டுறாங்க. அங்க போய் நின்று சொல்லி பாரு, அப்புறம் கிடாவை மாட்டாங்க, வேற எத்தனை வெட்டுவாங்கன்னு தெரியாது. இப்ப அமித்ஷா காலுக்கு அம்மானாக்கா, நான் சொல்றது சின்னம்மா. அம்மா காலுக்கு கீழே தவழ்வது கூட அதுல ஒரு கெத்து இருக்குது. சின்னம்மா காலுக்கு கீழே தவழ்ந்தாரு, இப்ப அமித்ஷா காலுக்கு கீழே தவழ்றாரு. இதுதான் எடப்பாடி என்று சொன்னால், எடப்பாடி கூட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அது அமித்ஷாவுடைய கொள்கை கூட்டம். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டோம். இந்த பாடலுக்கு தொடங்குக்கு முன்னாடி, வாங்கம்மா வாங்க, பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக், பழைய டிவி, பழைய குக்கர், பழைய வாஷிங் மிஷின், பழைய சீலிங் ஃபேன், பழைய டேபிள் ஃபேன் மலிவான விலையில நியாயமான விலையில வாங்கி கொள்ளப்படும் அப்படின்னு யார் சொல்றதாக? அமித்ஷா சொல்றதாக. அமித்ஷா சொல்றாருங்கிறது ஓகே. அப்படின்னா பழைய பொருள் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த பழைய பொருள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது. அதுக்கு வேற சீரியஸான எல்லாம் டியூன்லாம் போட முடியாது, அதுக்கு சொற்கள் போட முடியாது. எப்பொழுதும் இந்த மாதிரி உணர்ச்சியில பாட்டு எழுதுன்னு சொன்னாக்கா நமக்கு ரொம்ப கை கொடுக்குறவர் வடிவேல் தான். அண்ணா திமுக, அமித்ஷா திமுக, அண்ணா திமுக, அமித்ஷா திமுக, சங்கி சிமாறு கட்சி கரைஞ்சு போச்சுப்பா, சங்கி சிமாறு கட்சி கரைஞ்சு போச்சுப்பா, பழைய சங்கீக பாமக நாத்தாக்கா, பழைய சங்கீக பாமக நாத்தாக்கா, புதுசா நாக்பூர் மேக்கிங் தாவேகா, முழுசா நாக்பூர் புதுசா நாக்பூர் மேக்கிங் தாவேகா, முழுசா நாக்பூர் புதுசா நாக்பூர் மேக்கிங் தாவேகா, புதுசா நாக்பூர் மேக்கிங் தாவேகா, ஐடிஐ இடிய வச்சு அள்ளிட்டாரு அமித்ஷா, ஐடிஐ இடிய வச்சு அள்ளிட்டாரு அமித்ஷா, இவங்க கண்ணில் படத்த பயத்தை மறைச்சிட்டு நிக்கிறாங்க வரப்பா, மோடி செஞ்சிட்டாரு சிறப்பா. தோழர்களே, 1933, 63, 65 தொடர்கள் சொன்னது போல 57 நவம்பர் 26 என்பதாக நூற்றாண்டு கால போராட்டம். அந்த போராட்டத்தின் மூலமாக நாம் பலவற்றை பெற்றோம். இப்பொழுது பெற்றவற்றை இழந்து கொண்டிருக்கின்றோம், பறிகொடுத்திருக்கின்றோம். நாம் புதிதாக எதுவும் பெறப்போவதில்லை. பெற்றதை இழந்து விடக்கூடாது என்கிற கவலையோடு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. தொடர்களே, இந்த தமிழ்நாடு என்பது இன்றைக்கு மட்டுமல்ல, நூற்றாண்டு காலமாக இந்த இந்தியாவிற்கு வழிகாட்டியாக ஒரு போராட்ட பூமியாக இருந்தது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்று கூட
இந்தியை திணித்த காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகாவிலே நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்கிற குரல். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே இந்தி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மராத்தியர்கள், இந்தியை எதிர்ப்பதென்றால் அதற்கு நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய மாநிலம் நாடு அது தமிழ்நாடு என்று அவர் சொல்லும் அளவுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கின்றது. அது ஒரு அரசின் மூலமாக சாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்திற்கு உள்ள பங்கு மறுக்க முடியாதது. ஆனால் திராவிடம் என்பது வெறும் அரசாட்சி மட்டுமல்ல, அது உழைக்கும் மக்கள், அது மக்கள். அது தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. 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 ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, இதையாத எங்கள் திராவிட வீடு, அழியாத எங்கள் திராவிட வீடு. ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, இதையாத எங்கள் திராவிட வீடு, ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, இதையாத எங்கள் திராவிட வீடு. இது சமஸ்கிருதத்தின் அக்ரஹாரம் அல்ல, உலக தமிழுக்கு தாய் வீடு, உலக தமிழுக்கு தாய் வீடு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. தாளமுத்து நடராசன் ஈகையில் பிறந்த இந்த திணிப்பு, ஈகையில் பிறந்த இந்த திணிப்பு, தாளமுத்து நடராசன் ஈகையில் ஒளிந்த இந்த திணிப்பு, ஈகையில் ஒளிந்த இந்த திணிப்பு, தாளமுத்து நடராசன் ஈகையில் ஒளிந்த இந்த திணிப்பு, ஈகையில் ஒளிந்த இந்த திணிப்பு. மலை பாவாள பாவலரேறு தொடங்கிய போரில் மொழி மீட்பு, தொடங்கிய போரின் மொழி மீட்பு, தொடங்கிய போரில் மொழி மீட்பு, தொடங்கிய போரின் மொழி மீட்பு. போர்க்களங்கள் மாறிடலாம், போர்க்களங்கள் மாறிடலாம், போர்க்களங்கள் மாறிடலாம், போர்க்களங்கள் மாறிடலாம். போராட்டத்திலக்கு பாத்தனை எதிர்ப்பு, போரி போராட்டத்திலக்கு பாத்தனை எதிர்ப்பு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி, மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி, தமிழ் மொழி என்ற தமிழ்நாடு, தமிழ் மொழி என்ற தமிழ்நாடு, மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி, தமிழ் மொழி என்ற தமிழ்நாடு, தமிழ் மொழி என்ற தமிழ்நாடு. தந்தை பெரியார் சங்கரலிங்கனார் தொடங்கிய போரின் வெற்றி இது, தொடங்கிய போரின் வெற்றி இது. சட்டம் இயற்றியது திராவிட அரசு, சட்டம் இயற்றியது திராவிட அரசு, சட்டம் இயற்றியது திராவிட அரசு. சட்டம் இயற்றியது திராவிட அரசு. அந்த சமரே நெடிய வரலாறு, சமரே நெடிய வரலாறு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. மண்ணில் பிறந்ததே பெரும் பேரு. இப்ப அமித்ஷா காலுக்கு அம்மானாக்கா நான் சொல்ற சின்னம்மா, அம்மா காலுக்கு கீழே தவழ்வது கூட ஒரு அதுல ஒரு கெத்து இருக்குது. சின்னம்மா காலுக்கு கீழே தவழ்ந்தாரு, இப்ப அமித்ஷா காலுக்கு கீழே தவழ்றாரு. இதுதான் எடப்பாடி என்று சொன்னால், எடப்பாடி கூட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அது அமித்ஷாவுடைய கொள்கை கூட்டம். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டோம். அந்த பாடலுக்கு முன்னாடி தொடங்குக்கு முன்னாடி வாங்கம்மா வாங்க, பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக்கு, பழைய டிவி, பழைய குக்கர், பழைய வாஷிங் மிஷினு, பழைய சீலிங் ஃபேன், பழைய டேபிள் ஃபேன் மலிவான விலையில் நியாயமான விலையில் வாங்கி கொள்ளப்படும் அப்படின்னு யார் சொல்றதாக? அமித்ஷா சொல்றதாக. அமித்ஷா சொல்றாருங்கிறது ஓகே. அப்படின்னா பழைய பொருள் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த பழைய பொருள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது.
அதுக்கு வேற சீரியஸான எல்லாம் டியூன்லாம் போட முடியாது, அதுக்கு சொற்கள் போட முடியாது. எப்பொழுதும் இந்த மாதிரி உணர்ச்சியில் பாட்டு எழுதுன்னு சொன்னாக்கா நமக்கு ரொம்ப கை கொடுக்குறவர் வடிவேல் தான். ஒன்று கூடிட்டாங்கப்பா, ஒன்று கூடிட்டாங்கப்பா, ஒன்று கூடிட்டாங்கப்பா, ஒன்று கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்று கூடிட்டாங்கப்பா, ஒன்று கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா. முழு சங்கி முக்கா சங்கி கால் சங்கி அரசங்கி, முழு சங்கி முக்கா சங்கி கால் சங்கி அரசங்கி, முழு சங்கி முக்கா சங்கி கால் சங்கி அரசங்கி, முழு சங்கி முக்கா சங்கி கால் சங்கி அரசங்கி. கமலாலயம் கூடுறாங்க கலவரத்துக்கு பிளான் செஞ்சு, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா. அண்ணா திமுக அமித்ஷா திமுக, அண்ணா திமுக அமித்ஷா திமுக. எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறீங்க? பழைய இரும்புக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குதுங்க. புதுசா ஒரு வண்டினாக்கா அது வந்து ஸ்பீடா போகும். இது பழைய வண்டி, அதனால கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா பாருங்க. ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடி அப்போ என்னங்க அது? ஒன்னு கூடிட்டாங்கப்பா, 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 ஒன்னு கூடிட்டாங்கப்பா. முழு சங்கி முக்கா சங்கி கால் சங்கி அரசங்கி, முழு சங்கி முக்கா சங்கி கால் சங்கி அரசங்கி. கமலாலயம் கூடுறாங்க கலவரத்துக்கு பிளான் செஞ்சு, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா. அண்ணா திமுக அமித்ஷா திமுக, அண்ணா திமுக அமித்ஷா திமுக. சங்கி சிமாறு கட்சி கரைஞ்சு போச்சுப்பா, சங்கி சிமாறு கட்சி கரைஞ்சு போச்சுப்பா. பழைய சங்கீக பாமக நட்டாக்கா, பழைய சங்கீக பாமக நட்டாக்கா, புதுசா நாத்தூர் மேக்கிங் தாவேக்கா, முழுசா நாக்பூர் மேக்கிங் தாவேக்கா, புதுசா நாத்தூர் மேக்கிங் தாவேக்கா, முழுசா நாக்பூர் மேக்கிங் தாவேக்கா, புதுசா நாத்தூர் மேக்கிங் தாவேக்கா, புதுசா நாக்பூர் மேக்கிங் தாவேக்கா. ஐடிஐ இடிய வச்சு அள்ளிட்டாரு அமித்ஷா, ஐடிஐ இடிய வச்சு அள்ளிட்டாரு அமித்ஷா. இவங்க கண்ணில் படத்த பயத்தை மறைச்சிட்டு நிக்கிறாங்க வரப்பா. மோடி செஞ்சிட்டாரு சிறப்பா. ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா. அண்ணாமலை எடப்பாடி ஃபைட்டு வெறும் செட்டப்பு, ஃபைட்டு வெறும் செட்டப்பு, அண்ணாமலை எடப்பாடி ஃபைட்டு வெறும் செட்டப்பு, ஃபைட்டு வெறும் செட்டப்பு. தாமர ரெட்டை இலைய ஒட்ட வைக்கணும் ஆட்ட புடிச்சு கட்டப்பு, ஆட்ட புடிச்சு கட்டப்பு, தாமர ரெட்டை இலைய ஒட்ட வைக்கணும் ஆட்ட புடிச்சு கட்டப்பு, ஆட்ட புடிச்சு கட்டப்பு. எடப்பாடிய படிய வைக்க செங்கோட்டையன் பில்டப்பு, எடப்பாடியும் பில்டப்பு, எடப்பாடிய அட எடப்பாடிய படிய வைக்க செங்கோட்டையன் பில்டப்பு, செங்கோட்டையன் பில்டப்பு. டெல்லியில சந்திச்சாரு அமித்ஷாவை சித்தப்பு, அமித்ஷாவை சித்தப்பு. நடிச்ச சீனெல்லாம் முடிஞ்சிருச்சு ஜெய் ஸ்ரீராமன் கத்தப்பு, ஜெய் ஸ்ரீராமன் கத்தப்பு. ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா. காவி கூட்டணிக்கு கொள்கை என்ன பேசிக்கா, கொள்கை என்ன பேசிக்கா, காவி கூட்டணிக்கு கொள்கை என்ன பேசிக்கா, கொள்கை என்ன பேசிக்கா. மாநிலத்தை ஒழிக்கணும் முட்டு கட்ட திமுக, முட்டு கட்ட திமுக. திராவிடத்தை டேமேஜ் பண்ண நான் தாக்கா தாவேக்கா, தாக்கா தாவேக்கா, திராவிடத்தை டேமேஜ் பண்ண நான் தாக்கா தாவேக்கா, தாக்கா தாவேக்கா. வாய்ஸ் தான் வேற வசனம் எழுதி தரது பாஜக, எழுதி தருது பாஜக, வாய்ஸ் தான் வேற எழுதி, வாய்ஸ் தான் வேற வசனம் எழுதி தரது தாவே, எழுதி தரது பாஜக. எழுதி தருது பாஜக. மாநில உரிமைக்கு எதிரான கூட்டம், மக்கள் இருக்கான்னு ரொம்ப அலர்ட்டா, மக்கள் இருக்கான்னு ரொம்ப அலர்ட்டா. வாங்கம்மா வாங்க, பழைய இரும்பு விலை போகின்ற
இவர்கள் விடயத்தில் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தாவேக்கா அப்படித்தானே? அதாவதுங்க முதல்ல பெரியாரை சொல்லி தான் சீமான் வந்தார். சரி ரொம்ப நல்லவர். இப்போ கடைசி என்ன போச்சு, பெரியார் அப்படின்னாரு இப்படின்னாரு பேசுகிறாரு. நான் அதுக்குள்ளே போக வரல. சங்கின்னா தோழன்னு சொல்லி புதுசாக விளக்கம் சொல்கிறாரு. காரணம் அவர் அன்னைக்கு பேமெண்ட் வாங்கின இடம் வேறு, இப்போ பேமெண்ட் வாங்குறது நாக்பூரில். ஆனால் தாவேக்கா ரொம்ப வில்லங்கம். அவர் அப்படி ப்ரூட்டலாக இவரை வெளிப்படையாக இவரை பெரியாரை விமர்சனம் பண்ணலை. பெரியாரை கட் அவுட் வச்சுக்கிறாரு, அதே போல் அம்பேத்கர் கட் அவுட் வச்சுக்கிறாரு. என்னங்க அது யாருன்னு தெரியல. சரி என்னமோ அப்படியெல்லாம் கட் அவுட் வச்சுக்கிட்டு அவர் தன்னை முற்போக்காக காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுதான் ரொம்ப சிக்கல். இதுதான் ரொம்ப டேஞ்சர். இது வெளிப்படையாக சொல்கிறவனை நம்பிடலாம். அவனை பொறுத்த வரைக்கும் அஜெண்டா வச்சுருக்கிறான். பெரியாரை எதிர்த்தலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் பெரியாரை எதிர்க்கிற ஒரு அணியை உருவாக்குறான். அது நாட்டாக்கா. பெரியாரை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதால பெரியாரை ஆதரித்து கொண்டே ஒரு கூட்டத்தை உருவாக்குவது, அந்த கூட்டத்தை தனக்காக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப டாக்டிக்கலாக பண்ணுறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வையோட இந்த கழுதை குட்டி பிறக்கிறப்ப நமக்கு தெரியும். சில இது மூக்கு வெளுத்தா தான் தெரியுது கழுதை குட்டியா குதிரை குட்டியான்னு. எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. நீ குட்டியிலே தெரியும் இது கழுதை குட்டியா குரங்கு குட்டியான்னு சொல்லி. நாங்கள் அறிந்து கொண்டதால் ஒரு பாட்டு எழுதுன பாடிடலாம் தானே. அதை தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு, பெரியார் அம்பேத்கர் காமராசர் ஹோர்டிங்கு, எதுக்கு கட்சி தொடங்குறாரு ஏதோ சம்திங்கு, இது பாஜக ஸ்கிரிப்ட் பக்கா ஆக்டிங்கு பக்கா ஆக்டிங்கு. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு. இது பெரியாரு திருவட்டி கமலாலயம் போகும் பாரு. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு. திராவிட கொள்கை பேசி நடித்தாரு எம்ஜிஆர். திராவிட கொள்கை பேசி நடித்தாரு எம்ஜிஆர். தளபதி எந்த கொள்கைய படத்தில் உதுத்தாரு தொட்ட ரோட்டில் முட்டை புரட்டா தின்னாரு. தொட்ட ரோட்டில் முட்டை புரட்டா தின்னாரு. ரஞ்சிதமே ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு. என்ன அண்ணன் தெரியுமா திராவிட வரலாறு. என்ன அண்ணன் தெரியுமா திராவிட வரலாறு. பெரியாரு கட்டோட்டு தமிழ்நாடு உசாரு தமிழ்நாடு உசாரு 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 தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு. பிறப்புக்கு எல்லாருக்கும் சொன்னவர் வள்ளுவர். பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் சொன்னவர் வள்ளுவர். ஆளு வர்ண நானே படைச்ச கீதையில கிருஷ்ணரு. ரெண்டு ஒண்ணுன்னு தம்பி கட்டுறாரு. ரெண்டு ஒண்ணுன்னு தம்பி கட்டுறாரு. திராவிடமும் தமிழும் ரெண்டு கண்ணுன்னு உருட்டுறாரு. சங்கி பேக்ரவுண்டு பொதுச் செயலாளரு. கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு உசாரு உசாரு தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு. ஊழல் ஒழிப்புன்னு ஓவர் பில்டப்பு. ஊழல் ஒழிப்புன்னு ஓவர் பில்டப்பு. ரசிகர் ஷோவுக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு. திராவிட ஒழிப்புன்னு திராவிட மாடல் ஊழல்னு கண்டுபிடிப்பு. திராவிட மாடல் ஊழல்னு கண்டுபிடிப்பு. மோடி பெற சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு. மோடி பேர சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு. கலரு சிவப்பு மஞ்சள கலந்து பாரு.
காவி வருது சித்தப்பு காவி வருது சித்தப்பு உசாரு உசாரு தவேக உசாரு 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 தவேக உசாரு சமுதாயம் எங்க போனீங்க சிவகாசி எங்க போனீங்க சிவகாசி அனிதாயிரம் எங்க போனீங்க சிவகாசி எங்க போனீங்க சிவகாசி வீட்டு தேர்வை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க பகவதி என்ன சொல்லுங்க பகவதி ஸ்டெர்லைட் போராட்டம் தெரியுமாங்க துப்பாக்கி தெரியுமாங்க துப்பாக்கி டெல்லி போராட்டம் பற்றி தெரியுமாங்க பத்திரி தெரியுமாங்க பத்திரி முதல்வர் கனவு கிடக்கட்டும் உங்க முதுக பாருங்க போக்கேரி முதுக பாருங்க போக்கேரி உசாரு உசாரு தவேக உசாரு 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 தவேக உசாரு யாரு பெருவட்டி தமிழகம் போட்டாரு உசாரு உசாரு தவேக உசாரு 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 தவேக உசாரு தமிழ்நாட்டு மக்கள் பல எதிரிகளை தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் பல பேரை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்குது கவர்னர் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாக்கா அவரு கமலாலயத்துக்கு வேலை பார்த்துட்டு கிடக்கிறாரு அவரு இந்த கூட சில புள்ளி விவரங்கள் சொன்னாங்க ஒரு ஆண்டுக்கு விலை செலவு 2,36,306 ரூபாய் 2,36,306 ரூபாய் சாப்பாடு செலவு யாருக்கு கவர்னருக்கு ஒரு மாசத்துக்கு இல்லைங்க ஒரு நாளைக்கு 2,36,306 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு என்ன வேலை பார்க்குறாருன்னா உங்களுக்கு தெரியும் கலைஞர் அவர்கள் ஆரிய திராவிட எதிர்ப்பு மரபில் வந்தவர் அந்த ஆட்சி என்பது. அதுக்கு முன்னாடி நீராறும் கடலோரத்து என்பது கலைஞர் அவர்கள் அது அவர் அந்த கவிஞர் பேர் என்னங்க அவர் பேரு மனோன்மணியம் சுந்தரம். ஓகே, இதற்கு முன்னாடி அந்த தமிழ் தாய் வாழ்த்து என்பது ஆரியம் போல் வடக்கழிந்தொடிந்து சிதையா உன்சீர் இளமை திரும்பியந்து செயல்மறு அப்படிதான் இருந்தது. ஆரிய திராவிட யுத்தம் என்பதுதான் தமிழ்நாடு என்றாலும் கூட ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பொது மனிதன் ஆயிடுறார். எனவே ஒரு நாகரிகம் கருதி அவர் அதை நீக்கிறார். ஆரியம் போல் வடக்கடிந்தொடிந்து சிதையா உன்சீர் இளமை திரும்பியந்துங்கிறத எடுத்துறாரு. அவர் எப்படி நடந்து கொண்டாரு? இவர் வந்துகிட்டு ஏற்கனவே இந்த திராவிட மக்களை மண்ணை பெருமைப்படுத்துகின்ற சொல்லு தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நெல் திருநாடும் என்பதை நீக்கிறார். நம்ம வீட்டு பணம் ஒரு நாளைக்கு 2,36,306 ரூபாய் சாப்பாடு. அவர் இந்த வேலை பார்த்துக்கிட்டு அவர். பொதுவாக சில இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் மரியாதையாக ஓய்வு பெறுவதுங்கிறது ஒரு முறை இருக்குது. ஆனால் நம்முடைய கவர்னருக்கு அப்படி ஒரு ஒன்று வாய்க்காது போல இருக்குது. ஏற்கனவே நாகாலாந்திலிருந்து அவர் விரட்டி அடிக்கப்பட்டவர் தான் சொல்கிறாங்க. தமிழ்நாடு எப்பொழுதுமே நம்ம தமிழ்நாடு முதல்வர் கூட பாருங்க, ஏன்னா அவருக்குரிய மரியாதையை கொடுப்பாரு. ஆனால் அவர் மேலே உள்ள விமர்சனம் வைப்பார். மரியாதை கொடுப்பதும் கொடுக்குற இடத்துல, ஆனால் அதே சமயத்தில் விமர்சனத்தை வைப்பதும் என்கிற மரபு தமிழ் மக்களுக்கு உண்டு. நம்மளை வழிநடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் அப்படி ஒரு கல்ச்சர் அது மெயின்டைன் பண்ணுது. ஆனால் இதெல்லாம் புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு நாகாலாந்து ஃபார்முலா தான் சரி வரும் போல இருக்கு. அதனால் அதை பற்றி ஒரு பாட்டு ஒன்று கேளுங்க. செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு. 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 சேவையெல்லாம் RSSக்கு இவரை செண்டா பண்ணணும் பீகாருக்கு. செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு. செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு. ஊபி கவர்னருக்கு 3.5 கோடி சாப்பாட்டுக்கு. ஊபி பீகார் 3.5 கோடி 3.5 கோடி சாப்பாட்டுக்கு. 3.5 கோடி சாப்பாட்டுக்கு. அவரை மிஞ்சிட்டாரு 1.5 கோடி ரம்மி ரவிக்கு. 1.5 கோடி ரம்மி ரவிக்கு. ஊபி கவர்னருக்கு 3.5 கோடி சாப்பாட்டுக்கு. 3.5 கோடி சாப்பாட்டுக்கு. அவரை மிஞ்சிட்டாரு 1.5 கோடி ரம்மி ரவிக்கு. 1.5 கோடி
எம் ரவிக்கு 160 ஏக்கர் மாளிகை கவர்னருக்கு 160 ஏக்கர் மாளிகை கவர்னருக்கு கூவத்தில் மிதக்குது குடிசை வீடு மக்களுக்கு குடிசை வீடு மக்களுக்கு இவருக்கு 10க்கு 10 ரூம் ஒதுக்கி கோர பாய தரணும் படுக்கிறதுக்கு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு ரம்மி விளையாட்டு தின சூசைடு ஜன ஜன சூசைடு தடை செய்ய தனி சட்டம் கொண்டு வந்தது தமிழ்நாடு வந்தது தமிழ்நாடு கையெழுத்து போடாம கழுத்தறுப்பு பண்ணிட்டாரு கழுத்தறுப்பு பண்ணிட்டாரு காலத்தை கடத்தி சட்டம் காலாவதியாக்கிட்டாரு காலத்தை கடத்தி சட்டம் காலாவதியாக்கிட்டாரு இந்த வேஸ்ட் ஆளுநருக்கு ஜோக்கர் காண்ட புடுங்கி போடு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடி கணக்கு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு நீட்டான தமிழகத்தில் மாணவர் உயிரிழப்பு மாணவர் உயிரிழப்பு விளக்கு தீர்மானம் நிறைவேற்றியது தமிழ்நாடு வெற்றியது தமிழ்நாடு கையெழுத்து போடாம காலத்தை கடத்திட்டாரு கையெழுத்து போடாம காலத்தை கடத்திட்டாரு 66 மசோதாவை அடியில் போட்டு குந்திக்கிட்டாரு 66 மசோதாவை அடியில் போட்டு குந்திக்கிட்டாரு இந்த ஆளுநரின் திருப்பணிக்கு தண்ட சம்பளம் தருது தமிழ்நாடு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடி கணக்கு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இவர்தான் வேந்தரு இவர்தான் வேந்தரு தினம் பசங்களை கூட்டி வச்சு பார்ப்பனிய லெக்சரு பார்ப்பனிய லெக்சரு இந்திய ஆட்சி மொழி வேதமே வாழ்க்கை நெறி வேதமே வாழ்க்கை வழி ஆரிய பொய்ய சூடேத்தி காதில் ஊத்துறாரு ஆரிய பொய்ய சூடேத்தி காது ஊத்துறாரு தினம் RSS பிரச்சாரம் இன்னும் அமைதி காக்குது தமிழ்நாடு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு சேவையெல்லாம் RSSக்கு இவர சண்டா பண்ணணும் பீகாருக்கு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு செல்லாத கவர்னருக்கு செலவு கோடிக்கணக்கு தமிழ்நாட்டில் அவர்களால காலூன்ற முடியல, பல வகையிலும் முயற்சி எடுக்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல பெரியாரை போற்றிக் கொண்டு இன்னொரு பக்கம் பெரியாரை தூற்றிக் கொண்டு இப்படி ஆளுநரையே RSS உடைய அம்பாசிடரா இதெல்லாம் கை கொடுக்காத பொழுது அப்புறம் சாதி சங்கங்கள் உருவாக்குவது, இப்ப எல்லாம் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய படுகொலைகள், ஏன்னா இப்போ அதிக மார்க்கு வாங்கினாக்க வாயில விட்டுறான், பைக் ஓட்டினா கையில விட்டுறான். இதெல்லாமே கிட்டத்தட்ட இப்ப பாருங்க, இப்போ நம்மளுடைய வடகாடு வேங்கவையல் எல்லாமே இதற்கு பின்னணியில RSS இருப்பதாக அறிய முடிகிறது. அவன் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும், அதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிறான், வாய்ப்புகளை உருவாக்குறான். அப்படித்தான் திருப்பரங்குன்றம் அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையானது, அது பலனளிக்கல. அயோத்தியில அவர்கள் மசூதி இடித்தாலும் கூட அயோத்தியில தோத்து போனாங்கிறது வேற, என்றாலும் அவர்களுக்கு ரொம்ப ஒரு நம்பகரமான வழி அதுதான். அதனாலதான் அயோத்தி போல திருப்பரங்குன்றத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றணும்னு சொல்லி சிக்கந்தரை தூக்கணும், உடைக்கணும், கொண்டு போய் கோரி மேடல வைக்கணும்னு சொல்லி, கிடா வெட்டக்கூடாது, அசைவம் கூடாதுன்னு சொல்லி, அப்பதான் நாங்க அதுக்காக ஒரு 4000 பேரை ஆளுகளோட குவிச்சு வந்து சிக்கந்தரை வெளியேற்றணும், இதை வந்து நம்ம முருகனை காப்பாற்றணும், அதெல்லாம் இந்த ஒரு முருகனை காப்பாற்றணும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஹெச்ராசா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்துக்கள் கவிச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, கிடா வெட்டக்கூடாதுன்னு. ஓகே பழங்கானத்தில் நின்றுக்கிட்டு கிடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, பக்கத்தில் பாண்டி கோயில் ஒரு நாளைக்கு 100 கிடா வெட்டுறாங்க, அங்கே போய் நின்று சொல்லி பாரு, அப்புறம் கிடாவை மாட்டாங்க, வேற எதை வெட்டுவாங்கன்னு தெரியாது என்ன. ஆனாலும் முயற்சி பண்றாங்க, இது எடுப்படாது. தமிழ்நாடு என்பது இந்தியா என்பது அப்படி ஒரு பூமி தான், மத நல்லிணக்க பூமி தான். இதை மாற்றுகிறார்கள், வரலாறு உண்டு இல்ல. ஆங்கிலேயர்களை எதிர்த்து அந்த காலகட்டத்தில் தானே இஸ்லாமியர்கள் இந்துக்களும் இணைந்து நடத்திய போராட்டம் என்பது வரலாறு. எங்கேயே மதுரையில கூட வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டிய பொழுது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது ஹைதர் அலி.
அடைக்கலம் கொடுத்த காலத்துல அவங்களுடைய மத நம்பிக்கையை மதித்து அவங்க கோயிலை கட்டி கொடுத்தாரு அந்த கோட்டையில, திண்டுக்கல் கோட்டையில. இதெல்லாம் நடந்தது. நீ அப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியாது. இது வேற. இது இப்ப கூட 2-3 நாளைக்கு முன்னாடி கள்ளழகரை ஆத்துல இறங்கினாரு. கள்ளழகர் ஆத்துல இறங்கி வழிநடுக மோர் கொடுக்கறது, வெடி வெடிக்கிறது, அது என்ன தங்க சொந்த விட்டு ஒரு விடாப்புறம் கொண்டாடுவது இஸ்லாமிய மக்கள். அப்படிதான் ஒரு மரபு இருக்குது. அதனால நீ என்ன பண்ணாலும் நடக்காதப்பா அது. ஏன்னா அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா கருப்பசாமியை கும்பிடுறவங்க, கையில அருவாள் வச்சுக்கிற சாமி அது. கருப்பசாமியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓகே, அது அருவாள் வச்சிருக்கும், அது ஒரு அவங்களுக்கு காவல் தெய்வம். கருப்பசாமி கும்பிடக்கூடியவங்களுக்கு காவல் தெய்வம் கருப்பசாமி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இப்ப வடநாட்டு மக்களுக்கும் ஆரியத்துக்கு எதிரான ஒரு காவல் தெய்வமாக அருவாளை கையில் வச்சிருக்க சாமி கிடையாது. பதிலாக கையில ஒரு கைத்தடியை வைத்திருக்கக்கூடிய ஒரு சாமி தான் இந்த நாட்டுக்கே சாமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மலைகள் சூழ்ந்திருக்கும் மண்ணெங்கள் மாமதுர ஆனமல அருவி மல அரித்தா பட்டி சமணர் மலை நாகமல திருப்பையன் மலை நாடறிந்த திருப்பரங்குன்ற மலை முருகனோடு சித்தந்தரும் பிறந்த சமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளைகளாய் உறவாடும் குன்றமலே ஒற்றுமையை குலைக்க சங்கிகள் பின்னிடுறான் சதிவலே அயோத்தி போல கலவரம் பண்ணி அமைதி இல்லா பூமியா ஆக்க போறா மதுரைய. மதுரை மாநகரே மத நல்லிணக்கத்தில் நடியில ஆட்டுக்குட்டி இல்ல, காரக்குடி இல்ல, அமித்ஷா மோடி குஜராத்தே வந்தாலும் ஆட்டுக்குட்டி இல்ல, காரக்குடி இல்ல, அமித்ஷா மோடியே திரண்டு வந்தாலும் உன் காவி நுழைய முடியாது இந்த கருப்பசாமி மண்ணில, எங்கள் ஈவே ராமசாமி மண்ணில. மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறது, படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறது, படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறது. கருப்பு சிவப்பு நீலம் திரளுது, கருப்பு சிவப்பு நீலம் திரளுது, காவி தடுக்க வந்த பெரிய தடியா கூடைத்திடு, படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி பதிக்கிறது, எங்கோ படை திரளுது மதுரை மண்ணில் சங்கி புதல் அழகுது. மாமனத்தா உறவா வாழுற மதுரை மக்களை ஏண்டா பிரிக்கிற, மதுரை மக்களை ஏண்டா பிரிக்கிற, சிக்கந்தர் தர்காப இடிக்கணும்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துற, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துற, ஆவி பொய்களை அயோத்தியை ஏற்கவே, ஆவி பொய்களை அயோத்தியை ஏற்கவே, ஆவி பொய்களை அயோத்தியை ஏற்கவே, ஆவி பொய்களை அயோத்தியை ஏற்கவே. மோடி விட்டு செல்லாது பெரியாறு மண்ணுல, எங்க பெரியாறு மண்ணுல. மதுரை சங்கி குரல் படை திரளுது மதுரை சங்கி குரல் அழகுது. மதுரை சோசை இரலி மட்டன் சொக்கா திருப்பு கடலு, மதுரை ஹரி தோசை இரலி மட்டன் சுக்கா சிலுப்பு கொடலு, எந்த நேரமும் ஆட்டுக்கறி வாசனை கமகமக்கும் பாண்டிமுனி கோயிலு, கவிச்சி வாழைய கூடாது என்கிற, கருப்பிங்கிறம புத்தாலு என்கிற, மாட்டு மூத்தரப்ப வாய வச்சு உருந்துற, சத்தாத்துக்கு சத்தின்னு சாமிய முழங்குற, சைவ சாமி முருகன் உருந்துற உருட்டுற, அந்த முட்டாட்டம் தின்னத ஆட்டுரத்தத்தை மூடிக்கிட்டு போங்கடா பின்தக்க வாசல, பின்தக்க வாசல. எங்கோ படை திரளுது மதுரை சங்கி குரல் அழகுது, எங்கோ படை திரளுது மதுரை சங்கி குரல் அழகுது. மலைக்கு மேல ஆடு வெட்டினா மயக்கம் வருதா முருகனுக்கு, மயக்கம் வருதா முருகனுக்கு, தர்காவில்
வெட்டுறது இந்து மக்கள் ஆடுடா தந்தூரியில் இந்துக்கள் சரிபாதி தேருடா தந்தூரியில் இந்துக்கள் சரிபாதி ஏடுடா பயிரு மேய பாக்குது கோயம்பத்தூர் ஆடுது மேய பாக்குது கோயம்பத்தூர் ஆடு உன் காது திட்டம் பலிக்காது கர்நாடகா ஓடு கர்நாடகா ஓடு எங்கோ படை திரளுது மதுரை மண்ணில் தங்கி குரல் அடங்குது எங்கோ படை திரளுது மதுரை மண்ணில் தங்கி குரல் அடங்குது சிக்கந்தர் தற்காவ இடிச்சு தூக்குவேனா ஸ்ரீரங்கத்தையும் கணக்கு தீக்கணும் புத்தவிகார இடிச்சு கட்டினது எத்தனை கோயிலு கணக்கு பார்க்கணும் எத்தனை கோயிலே கணக்கு பார்க்கணும் எட்டாயிரம் பதினரை கழுகில எத்துன உனக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடணும் நீ மதுரா காசி மசூதியை தோன்றுனா கைபர் கணவாயில் இருந்துதான் கணக்கையே திறக்கணும் எங்கோ படை திரளுது மதுரை மண்ணில் தங்கி குரல் அடங்குது எங்கோ படை திரளுது மதுரை மண்ணில் தங்கி குரல் அடங்குது எங்கோ படை திரளுது மதுரை மண்ணில் தங்கி குரல் அடங்குது நீ நுழைகிற இடத்திலேயே முறியடிக்கப்படும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். காலஞ்சென்ற தமிழகத்தின் முதல்வர் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி என்பது வெறும் பங்குக்கான கோரிக்கை அல்ல, அது ஒரு ஜனநாயக புரட்சியின் தொடக்கம் என்று அவர் சொன்னார். இப்போ மாநில சுயாட்சி இந்த கோரிக்கையில் எத்தனை துறைகள் மாநிலத்திற்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் படித்தது இந்த விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது காந்தியாரே முன்வைத்தது 1931. 4 துறைகள் தவிர மற்றவற்றை மாநில அரசுகள் பார்த்து கொள்ளும். மாநில அரசுகளால் இதை மெயின்டைன் பண்ண முடியாது என்றால் அதை மத்திய அரசிடம் ஒப்படைத்து விடுதான். அப்பொழுது மாநிலங்கள்லாம் அதை மாநிலம் பிரிக்கப்படாத பொழுது இன்றைய மாநிலங்கள் அன்றைய அந்த நிலப்பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருந்த பொழுது அதை என்டார்ஸ் பண்ணுற வகையில், வழிமொழிகின்ற வகையில், இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் காந்தியாரே அதை அப்படி முன்வைத்தார். அது இப்பொழுது இந்த தன்னாட்சி என்பது இந்த அரசமைப்பு சட்டத்திற்குள்ள தேடுகின்ற ஒன்றாக இல்லை என்பதை மக்கள் அதிகாரத்தின் சார்பாக விளக்கினார்கள். அப்படித்தான் 4 தவிர மற்றவெல்லாம் எங்கள்கிட்ட ஒப்படைத்து விடு. அது மட்டுமல்ல, நாங்களே மாநிலத்திற்கென்று தனி சட்டம் நாங்கள் இயற்றிக்கொள்வோம், நாங்களே சுப்ரீம் கோர்ட் என்கிற வகையில் இந்த அரசமைப்பு சட்டம் மனுசாஸ்திரம் அரசமைப்பு சட்டமாக மாறுவதை ஒப்பிடும் பொழுது பெட்டர். ஆனால் நாங்கள் முன்வைக்கின்ற இந்த தன்னாட்சி என்பது இந்த அரசமைப்பு சட்டத்திற்குள் தேடக்கூடிய ஒன்று அல்ல என்கிற வகையில் இது இந்த தலைப்பில் உள்ளது போல் தமிழகமே ஒன்றிய குவிப்பை தடுத்திடு, மாநில தன்னாட்சிக்கு போரிடு. இது சட்ட போராட்டம் மட்டுமல்ல, சட்ட போராட்டத்தின் மூலமாக வென்றெடுக்கக்கூடிய இது கோரிக்கையும் அல்ல. எனவே நாங்கள் முன்வைப்பது இது களப்போராட்டம், இது மக்களை திரட்டி நடத்த வேண்டிய போராட்டம். அது வரலாற்றிலே பிரெஞ்சு புரட்சி தொடங்கி எத்தனையோ மாற்றங்கள் எல்லாம் மக்களை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதன் மூலமாக நிகழ்ந்தது என்கிற வகையில் இங்கேயும் கூட இந்த அரசமைப்பு சட்டம் அப்படி மக்களின் பங்களிப்போடு தான், மக்கள் நடத்திய போராட்டத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கப்பட்டது என்கிற வகையில் தெளிவாக சொல்லுகிறது மக்கள் அதிகாரம். இது மக்கள் கீழிருந்து நடத்தக்கூடிய போராட்டத்தின் மூலமாக அரசமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் என்கிற வகையில் ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு, மாநில தன்னாட்சிக்கு போரிடு போரிடு. ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு, ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு, மாநில தன்னாட்சிக்கு போரிடு போரிடு. ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு, மாநில தன்னாட்சிக்கு போரிடு போரிடு.
போரிடு கல்வி மின்சாரம் மானியல் கல்வி மின்சாரம் மாநில பட்டியல் கையில் இருந்தது 66 எமர்ஜென்சியை காட்டி கட்டிய பறிச்சுட்ட எடப்பாடிய மிரட்டி கரண்ட புடுங்கிட்ட பரிவசம் நேற்று வர மாநிலத்தின் கையில ஜிஎஸ்டி இன்னும் இப்போ குறுகா பையில PM3 இன்னும் இந்திய திணிக்கிற ஏற்க முடியாதுன்னா கண்டே இருப்புற 106 முறை சட்ட திருத்தம் இதுவரை குட்டாம மாநிலத்துக்கு தொடல உருவுற தண்ணி காட்ட கூட ஒன்றியத்துக்கு விற்கிற தன்னாட்சி தான் இனி வேறு வழி இல்லை அதிகார தடுத்திடு மாநில தன்னாட்சிக்கு போரிடு போரிடு ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு மாநில தன்னாட்சிக்கு போரிடு போரிடு மத்தியில நடப்பது மன்னராட்சியா மன்னராட்சியா மத்தியில நடப்பது மன்னராட்சியா மன்னராட்சியா மாநிலமெல்லாம் பாளையங்களா பாளையங்களா மத்தியில நடப்பது மன்னராட்சியா மன்னராட்சியா மாநிலமெல்லாம் பாளையங்களா பாளையங்களா ரத்தம் சிந்தி பெற்றதான மாநில உரிமை ரத்தம் சிந்தி பெற்றதான மாநில உரிமை ரத்த சக்தி பெற்றதட மாநில உரிமை நாட்டை விட்டவர்க்கு தெரியுமா தியாகத்தின் அருமை தியாகத்தின் அருமை உடல் இருக்க உருவிரியே மாநில உசிரே மாநில உசிரே உடல் இருக்க உருவிரியே மாநில உசிரே மாநில உசிரே உயிர் மூச்சு இருக்கும் வரை நடத்துவோம் சமர 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 ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு மாநில தன்னாட்சிக்கு போரிடு போரிடு ஒன்றிய அதிகார ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு மாநில தன்னாட்சிக்கு போரிடு போரிடு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு மாநிலத்தை விளக்க வரையிற கோடி இந்தியா தான் 100 ஆண்டு இலக்கு இந்து நாடாக்க மறுசீரமைப்பு முகலாயர் வரலாறு பாடத்திட்டம் அழிப்பு கும்பமேள யாத்திரை குப்பைகள் திணிப்பு முன்மொழி திட்டம் இந்தி திணிப்பு மொழியின அடையாள முற்றாக ஒழிப்பு இந்தி பேசும் மாநிலத்தை எம்பிக்கள் சேர்ப்பு எதிர்க்கிற மாநிலங்கள் எண்ணிக்கை குறைப்பு மும்மொழி திட்டத்துக்கு ஊப்பியிலும் எதிர்ப்பு மாதிரியா தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல மராத்தியும் எதுக்குது தங்கருக்கும் ரவிக்கும் உடம்பெல்லாம் வேர்க்குது மோதிடு மோதிடு பாசிசத்தை மோதிடு முன்னணியில் நின்று தமிழ்நாடு காட்டிடு ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு மாநில தன்னாட்சிக்கு போரிடு போரிடு ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு மாநில தன்னாட்சிக்கு போரிடு போரிடு மொழி இந்து என்ற பாறையை நொறுக்க மொழி இந்து என்ற பாறையை நொறுக்க பாலையில் கொள்ள பயிற்று மொழி இந்து என்ற பாறையை நொறுக்க வெடி மருந்தாய் மாறிய தாழமுத்துவை முடியுமா மறக்க மொழி ஆட்சி மொழி சாம்பராக்கிட இந்தி மொழி ஆட்சி மொழி சாம்பராக்கிட இந்தி மொழி ஆட்சி மொழி சாம்பராக்கிட உடலை எரித்திட்ட சின்ன சாமிய நெஞ்சிலந்தி நிற்கிறோம் நெஞ்சிலந்தி நிற்கிறோம் இறுதி போரடா நெஞ்சிலந்தி நிற்கிறோம் இறுதி போரடா சமூக நீதி விதைத்த பெரியார் மண் மோதி பாரடா